மக்களே, கடவுள் நம்ம வாழ்க்கையில் கண்ணா பின்னான்னு விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பண்ணனே தெரியலை. சென்னைக்கு வந்த அன்னைக்கு குளிச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சி காயப்படலாமான்னு வந்தா கிளைமேட்டை பாருங்கள், ஏதோ ஆடி மாதம் காற்றடிக்கிற மாதிரி இருக்குது. வெள்ளப்பெருக்கு ஏதோ வரப்போதா ஒன்றும் புரியலை. இன்னைக்கு மதியம் 12 மணி வரை உச்சந்தலை பெருக்க வெயில் அடிச்சுது. திடீர்னு பார்த்தா இருட்டிட்டு நிற்குது. நான் இப்போ துவைச்ச துணியை எங்கே போய் போடுவேன்? இல்லை, புரியல. கஷ்டப்பட்டு ஒரு மனுஷன் துவைச்சா கடவுள் எனக்குனே எல்லாத்தையும் பந்தாரு. என்ன பண்ணன்னு தெரியல. மற்றவங்க துவைச்சாங்க, காய போட்டாங்க, எடுத்து போயிட்டாங்க. நான் மட்டும் தான் மாட்டணுமா? எனக்கு மட்டும் தான் இப்படி வரணுமான வரதான் இருக்குது. அவர் தான் கூடுதாரு, தம்பி சென்னைக்கு வா, இங்கே படின்னு. சரின்னு சொல்லி என்னெல்லாமோ அட்மிஷன் போட்டாச்சு. மொதல் நாளே சம்பவம் பண்ணி விட்டாரு. இதுக்கப்புறம் எங்கே போவோன்னு தெரியல. மொதல் நாளே இப்படி இருக்குன்னா அப்போ 4 வருஷத்துக்கு என்ன நிலமனே தெரியல. மழை வேறு தூத்த போகுது. கண்டிப்பாக பெரிய மழையாக வரும். பேசாமல் காய போட்டதுக்கு டிப்பை போட்டு நம்ம கிளம்பிடாண்டுதான், வேறு வழியே இல்லை. அவ்வளோதான், மழை பெருசாக தூத்த ஆரம்பிச்சிட்டு. இதுக்கப்புறம் ட்ரெஸ் எங்கே போடேன்னு தெரில. இங்கே பாருங்க, உங்களுக்கே தெரியும், மழை பெருசாக தூத்துது. மறுநாளே கடவுள் நல்ல சம்பவம் வந்தார். எதுக்கு? இப்போதான் துணியெல்லாம் காய போட்டேன். சரி, நல்லா காயுமே, வெயில் வேறு நல்லா அடிக்குதுன்னு பார்த்து காய போட்டோம். கடைசியில் இங்கே பாருங்க, மழை பெய்யுது. எடுத்து உள்ளவும் போய் போட முடியாது. பேசாமல் ட்ரெஸ்ஸு கடந்தா பரவாயில்ல சொல்லிட்டு போட்டுட்டு வந்தாச்சு. மழையில தானே என்ன ட்ரெஸ்ஸு கரைஞ்சா போட்டு செத்துருவேன் நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டு. ப்ரோ சத்தியமா எதுக்கோ வந்தேன் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தேன் ப்ரோ. நான் ப்ரோ எனக்கு பெரிய வருது ப்ரோ இப்போ.